கொஞ்சம் நர்வஸா இருக்குண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன், பட் டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்துல எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் இங்க ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது. நீங்க என்ன நம்பலைன்னா இது ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 5 பேரை மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிராசர் தான். அவர் வந்து இப்போ உயிரோட இல்லை, ஆனா என்ன நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்துல. பட் அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கடுத்து என்னுடைய என்ன எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறினாலும் நான் இந்த தேங்க்யூ லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மா முத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. அன்றைக்கி நைட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடித்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த படம் பண்ணிவிடு தம்பி, அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையில் நான் என் லைஃப்பில் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவுக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருப்பையா, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியாக இருப்பேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும், நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏவாகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்கே வந்துட்டு எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு நிறைய விஷயம். அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசரும் பேசிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் டைம் ஷார்ட்டாக இருக்குன்னா நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு கூட நடித்ததுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டிங்க மீனாட்சி, பிரேமளவு விட பெருசாக போகும்னு. அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு எங்கள் படத்தை சாதாரணமாக பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு நர்வஸ் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டேஜில் இருந்தது. அண்டு ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த படத்துக்கு நீங்கள் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்கள் ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் டீமுக்கே. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன பார்க்குற? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா. இல்லைப்பா சொல்லு என்ன பார்க்குற? இல்லை படத்தோட ஹீரோ யாருன்னு பாட்டுன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்னேன். இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வேற. அவர் கேமரா பின்னாடி இருக்காருப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க, நீ இப்போ யாருன்னு சொன்னா கரெக்டாக என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்லை தம்பி நான் தான் ஹீரோன்னு. போங்க நீங்கள் காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனா ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அவனை நிற்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். ஃபோன் எல்லாம் எடுத்துட்டோன்னா, அம்மா என்னை இவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மளை ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா? அப்படி தெரியுது, இந்த படம் காமெடியானு அப்படின்ட்டான். அப்படின்னு நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா, உங்க அப்பா அப்பாவை கூட்டிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. மார்ச் 19 எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படம் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்குன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவனுங்க தான் முக்கியமான காரணம். என்னை நம்பினது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஸ்டேஜில் ஏற்ற டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தரை பற்றி பேசணும்னா நான் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற ஒன்றே எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியாக நான் ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் நிறைய கற்றுருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்கில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடித்தோடனே நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா, அன்றைக்கி எனக்கு எமோஷ்னலாக இருக்கும்னு.
நான் அவார்டு எப்போ வாங்க போறேன்னு தெரியல சார். ஆனால் இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டேரக்டர் ஆகி நான் உங்க முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக நிற்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டேரக்டராக என்னை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்கள் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தால் அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனாக இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் கொஸ்டின் அண்ணா இது எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட பிரேமலு அப்படி சொல்லலாமா? பிரேமலுவோட பெரிய ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். ஆஹா, இப்பதாம்மா நீங்க தமிழ் ஹீரோயின் பேசுங்க. நான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? சார் அவர் எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்காரு. இல்ல நான் ஆமா பயத்துல தான் இருந்தானே. இப்போ தனுஷ் சாரையும் பார்த்து ரொம்ப சைல்ட்ஹுட் கிரஷ் லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால எப்படி என்ன சொல்லணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமா பேசணும்ல, அதனால நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கென், நான் வந்து லைஃப்ல எனக்கு ஒரு லக்னு ஒரு விஷயமே இல்லை அப்படி நினச்சிட்டு இருந்தோம். லைக் எப்போவுமே என் அம்மா சொல்லுவார், நீ ரொம்ப நெகட்டிவ், இப்படி நெகட்டிவாக இருக்கக்கூடாது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட், எனக்கு லக்கே இல்லை அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மீட்டிங் கென் ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் லக் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் கென். அந்த மாதிரி தான் எனக்கு கென். he is kind of my lucky charm னு சொல்லலாம் இப்போ. thank you Ken for selecting me. என்ன நீ சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியெல்லாம் நான் இப்படியெல்லாம் ஒரு மேடையில் நிற்கணும்னெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. தட் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தனுஷ் சார், வெற்றிமாறன் சார்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக் நான் இது நிஜமா இது இஸ் தி ரியல் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ as well. அண்ட் நெக்ஸ்ட் வந்து விக்கி அண்ணா, தேங்க்யூ ஃபார் எங்களையெல்லாம் ரொம்ப அழகாக காட்டினதுக்கு தேங்க்யூ. if at all you think we look a little pretty in the film, அது வந்து it's all because of விக்கி அண்ணா. காவ்யா அக்கா, நான் லைஃப்ல கூட நினைக்கல தனுஷ் சாருக்கு ஒர்க் பண்ணுற ஒரு லைக் பர்சன் would like dress us இன்னைக்குன்னு. ஆனால் ஐ ஃபீல் ரொம்ப ப்ரவுட் இன்னைக்கு இந்த காவ்யா அக்கா தான் எங்களெல்லாம் ட்ரெஸ் பண்ணதே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கருணாஸ் அங்கிளும் கிரேஸ் ஆண்டியும், இவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி, லைக் இட்ஸ் லைக் ஆர் செகண்ட் ஃபேமிலி. நாங்கள் வந்து ஃபிலிம் நடிக்க தான் வந்தோம், ஆனால் இங்கே ஒரு ஃபேமிலி குடும்பத்தையே இப்படி லைக் வி காட் அ ஃபேமிலி ஹியர். தேங்க்யூ ஃபார் ஃபீடிங் அஸ், ஃபார் லவ்விங் அஸ் and always being with us. And Surajatan, I couldn't share a screen space with him, but I could like mingle with him. Adhe oru periya vishayam. He's like one of the top actors from our Malayalam industry. Thank you for being nice to us. Adukapram Nalini ma'am, Devadarshini ma'am, thank you. Adhikaram Ken and the gang, thank you boys, Chinna, Ishwar, Danny, எல்லாருமே thank you so much. அதுக்கப்புறம் சாரி நான் எல்லாருக்குமே இங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். am I like சரி I'm just gonna end it. கேரன் சோனி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸாக நடித்தேன், அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஐயோ அனிஷ்மாவும் பிரியான்ஷியும், இவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். தேவை லைக் இங்கே வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்கு. தேர் வாஸ் நோ காம்படிஷன் அட் ஆல். நாங்கள் வந்து ஃபுல்லாக லைக் வி வே லைக் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யா தட்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ நெக்ஸ்ட் பிரியான்ஷி, நீங்கள் தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கல்ல? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ். தட்ஸ் ஓகே, யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் கேட்குறேன். இப்போ ஐ திங்க் வந்து ட்ரெய்லர்ல மாத்தி ஐ திங்க் த்ரீ ஆஃப் யூ பீப்புள் வந்து டோல்ட் ஐ லவ் யூ டு கென் ரைட் இன் ட்ரெய்லர்ல மாத்தி நீங்க 3 பேரும் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையிலே படத்துல யாரு தான் கென்ன லவ் பண்றீங்க? ஹூ இஸ் லவ்விங் கென் இன் த மூவி? ஹூ இஸ் த ட்ரூ லவர்? ஐயோ நமக்கு வர மாட்டேங்குது நேரம் பார்த்து. யாரு உண்மையா லவ் பண்ணீங்க கென்ன படத்துல? லைக் மாம்.
Ken's mom Ken's is his mom love actual பண்ணாங்களா? love. Yeah. கென் என்ன கென் படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. Yes. Yeah, How was your experience working with this movie? I'm really sorry if I just start crying. I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken who reached out to me for this movie. This is like my dream project. And everyone who was present on the set that time, from our hair team, our makeup team, our spot team, everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet, and I just want to say that we all have given our best. We were very honest with our work, and I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm really sorry. That's okay, Priyanshi. இந்த படம் கூட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் a great stage for you. I think உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து படத்துல சக்சஸா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். Thank you so much for your beautiful words. Next over to Anishma. அனுஷ்மா வந்து உங்களை தெரியாதவங்க இப்போ யாருமே கிடையாது சிறை படத்துக்கு அப்புறம். நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் வந்து அப்படியே வந்து கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால்பேப்பரா வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ இங்கே நான் உள்ள வரும்போது கூட பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யூத்தில் இப்போ நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகள் வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் வந்து நம்ம அசின் மேம்லேருந்து நயன்தாராலேருந்து மமிதா பைஜ் வரைக்கும். இடையில நசரியா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு யூத் படம் அந்த நடிச்ச அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பெரிய ஃபேன் சார். அதனால இப்படி பார்க்கவே முடியல ஸ்டேஜ். இப்படி வெற்றிமாறன் சார் உங்க எல்லாரும் முன்னில் நிற்க முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ கேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்க. உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டில் எனக்கு பாட்டாக முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது இப்போ பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. அதுவும் இந்த ஏஜில் எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமாக எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் மாறணும்னு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ. அண்ட் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என்னை இந்த ப்ராஜெக்டில் இன்வைட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ பார்வதா என்டர்டெயின்மெண்ட். அண்ட் ஜிவி சார், என்ன சொல்றதில்ல, ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வந்துட்டு ஆடி காலத்துலேருந்து அந்த பாட்டில் எல்லாம் நான் டான்ஸ் ஆகிட்டு இருந்தேன் என் வீட்டு லிவிங் ரூமில். இப்போ வந்து உங்கள் பாட்டில் நான் இங்கே நடிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் again thank you Ken, thank you so much. And Grace Andy, Karuna Sangal, thank you so much. ஷூட் முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டில் போய் எங்களுக்கு உப்பு கரையெல்லாம் செஞ்சு தந்ததுக்கு எங்களை அவ்வளோ எல்லாரையும் லவ் பண்ணீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுராஜாட்டா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது என்னோட பெரிய ட்ரீம். ஃபஸ்ட் டைம் உங்களை செட்டில் பார்த்து எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது. அதுக்கும் தேங்க்ஸ் கேன். மலையாளத்தில் நடிக்க முடியல, உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் நடிக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். தேவதர்ஷினி மேம், எல்லாரையும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரியல் மொமெண்டாக எனக்கு என்னால் அது ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நளினி மேம், அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க எங்க கூட எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விக்கி அண்ணா, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் படம் வந்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஹோப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரணும்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் காவியா அக்கா, ஒரு ஐ திங்க் 2021 சம்திங் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டாக் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் இப்போ வந்து நீங்கள் யார் அக்கா டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் கெனான் கேங்கோட கேங், சின்னா, ஈஸ்வர்,
எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தாஜ், கேரன், சோனி, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இது வந்து எல்லாருடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கென், ஐம் ஸோ நீ இப்படி பார்க்காத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், தட்ஸ் ஸோ லவ்லி. உங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்கள ஸ்டேஜ்ல இருந்து கீழ அனுப்பலாம். One second. I forgot to mention GV Anna. ஞானும் லைக் ஐ எம் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்களோட ஒரு சாங்ல பாட்டெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் உங்களோட சாங்ல நடிக்க முடியுது இஸ் லைக் அ வெரி பிக் திங். தேங்க்யூ. சாரி. சூப்பர். ஆன்சர் எழுதிட்டு அடிஷனல் ஷீட் வாங்கி ஆன்சர் எழுதிருக்காங்க. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.